தமிழுக்கும் தாய்நாட்டிற்கும் தன்மானத்திற்கும் என் முதல் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ். உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வழியாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் தான், அதாவது கொங்கு மண்டலம். இன்றைய பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலம் ஒரு தனி மாநிலமாக மாறுது அப்படிங்கிற நியூஸ் தான் ஹெட்லைன்ஸில் இருக்குது. அது மாற முடியுமா, எப்படி தனி மாநிலம் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 1ல் ஆர்டிக்கல் 1 to 4 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பற்றி பேசுதுங்க. சரிங்களா? அதில் பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்ட் 4 இருந்தது. ஸ்டேட்ஸு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட்டாக இருந்தது. அதில் ஏல 9 ஸ்டேட்டும், பியில் 9 ஸ்டேட்டும், சியில் 10 ஸ்டேட்ஸும், அப்புறம் டியில் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1948 பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தார் கமிஷன் அப்படிங்கிறது அமைச்சாங்க. இந்த கமிஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ட்டிஷன் பற்றி பேசுறதுக்காக இந்த கமிஷன் அமைச்சாங்க. இந்த கமிஷன் எப்போ என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டேட்ஸை நம்ம மொழி வாரியாக பிரிக்க வேணாம், அட்மின் வாரியாக பிரிக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டி அப்படிங்கிறது 1948 டிசம்பரில் அமைச்சாங்க. இந்த ஜேவிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், அப்புறம் பட்டாபி சீதாராமையா, இவங்க 3 பேரும் சேர்ந்த குழு தான் ஜேவிபி கமிட்டி. இந்த கமிட்டியும் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைப்பில் தான் ஸ்டேட்ஸை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லிங்குஸ்டிக்ஸ் பேசிக்கில் நம்ம ஸ்டேட்டை பிரிக்கிறது சரியாக வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 1958 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் எல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் மொழி வாரியாக ஆந்திராவை முதல்ல பிரித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைசல் அலி கமிஷன் அமைச்சாங்க. இது 1955 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. இவங்க என்ன சொல்லினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்குஸ்டிக் பேசிஸ், அதாவது லாங்குவேஜ் பேசிஸில் ஸ்டேட்டை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்தாங்க. 1969 மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக 2019க்கு முன்னாடி 29 ஸ்டேட்டு, 7 யூனியன் டெரிட்டரி இருந்தது. 2019க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்டு, 9 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், லடாக் இதெல்லாம் யூனியன் டெரிட்டரிக்குள்ளார் தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கொங்கு மண்டலம் தனி மாநிலமாக அப்படி உருவாகுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 1 ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டோட பவர் பேசுதுங்க. அதாவது பார்லிமெண்ட் நினச்சாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே சமயத்தில் ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை டிமினிஷ் பண்ண முடியும், அப்புறம் அந்த பவுண்ட்ரி ஆல்டர் பண்ண முடியும், அப்புறம் அந்த நேமையே சேஞ்ச் பண்ண முடியும். அப்படிங்கிற பவர்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட்க்கு இருக்குது. இது ஆர்டிக்கல் 3 நமக்கு சொல்லுது. ஆக்சுவலாக பார்லிமெண்ட் பவர் அப்படிங்கிறது மத்திய அரசோட பவரை பேசுது. அப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷனே மாநிலங்களை பிரிக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். இதை சொன்னால் உடனே செஞ்சுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக ஒரு மாநிலம், புதிய மாநிலம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசோதா பரிந்துரை செய்யணும். இந்த மசோதா மேல் அவை, கீழவை ரெண்டுலையும் ஏதாவது ஒரு அவையில் நிறைவேற்றப்படணும். இந்த மசோதா நிறைவேறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் அந்த மாநில சட்டசபைக்கு இந்த பேப்பர்ஸை நம்ம அனுப்பணும். இந்த மசோதாவை அனுப்பி அவங்க கிட்ட கருத்து கேட்கணும். அந்த கருத்துக்களை அவங்க தெரிவிக்கிறதுக்காக கால அவகாசமும் கொடுக்கணும்.
அதாவது கருத்தை கேட்கறதுக்கான குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனும் மாநில அரசு வந்து பதில் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அதாவது மத்திய அரசு வந்து தன் விருப்பப்படி வந்து முடிவை எடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது. அப்போ வந்து மாநில அரசு பதில் சொல்லலைன்னா மத்திய அரசு என்ன வேணா பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க கருத்து சொன்னாலும் வந்து மறுத்தாலும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. குடியரசுத் தலைவர் வந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலம் வந்து அதை பிரிக்கிறத குறித்து வந்து அவங்க வந்து கன்சென்ட் இருக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த சட்டமன்றத்துக்கும் வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுறப்பவே வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. மாநிலத்தை பிரிக்கிறது அப்படிங்கிறது அந்த மாநில சட்டமன்றம் வந்து உரிமை இருக்குது, அவங்க சொன்னதான் பிரிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் வந்து ஒரு பிரிவினருக்கு வந்து எப்போவுமே வந்து அவங்களோட அதிகாரத்தை வந்து பெற வந்து முடியாமல் போகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தான் வந்து முதல் மாகாணம் வந்து சென்னை தாங்க. சென்னையில் இருந்தால் கர்நாடகம், கேரளா, ஆந்திரா அப்படியெல்லாம் வந்து லிங்குஸ்டிக் பேசிஸில் வந்து பிரித்தாங்க. மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்தை வந்து பிரித்தாங்க. ஆந்திராவிலேருந்து இப்போ தெலுங்கானாவும் பிரிச்சிருக்காங்க. சரி, இதை வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக வந்து நம்ம அணுகி இதுக்கான தீர்வுகளை நாட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து அவங்க கருத்தை கேட்காம அப்படியே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இதில் வந்து நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மசோதாவை ஃபஸ்ட்டு வந்து மாநில அரசுக்கு தான் அனுப்புவாங்க. அப்படி செஞ்சுருந்தாங்க, அதாவது ப்ரொசீஜர் படி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆக்சுவலாக உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியராக இருந்தாலும் கூட அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கும். சுதந்திரம் அடைந்த ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட பவர்ஸ் வந்து நிறையவே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஆயிருக்கு. ஆக்சுவலாக ரீபெர்பாரி கேஸில் கூட வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு வந்து அட்வைசரி வந்து கொடுத்துருக்கு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்லிமெண்ட்டே வந்து நேரடியாக வந்து போய் அட்வைசரி வந்து கேட்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட மாநிலத்திலேருந்து அந்த மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ சுப்ரீம் கோர்ட்டோட ரிவ்யூ வந்து தேவையில்லை. பார்லிமெண்ட் வந்து தானாகவே வந்து பண்ணிக்க முடியும், மசோதா மூலமாக நிறைவேற்றிக்க முடியும். அதுதான் நம்மளோட பார்ட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 3 வந்து சொல்லுது. பார்லிமெண்ட் நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்டையும் வந்து அதிகரிக்க முடியும், எந்த ஒரு ஸ்டேட் ஏரியாவையும் குறைக்க முடியும், அந்த ஸ்டேட்டோட பவுண்ட்ரி எல்லாமே ஆல்டர் பண்ணி தர முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட நேமையே வந்து மாற்ற முடியும். இதுபடி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 கூட ஒரு 35th அமெண்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட் படி பார்த்தீங்க 37th அமெண்ட்மெண்ட் 1975 வந்து அருணாச்சல பிரதேசத்தை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டிகல்ஸில் வந்து நடந்திருக்கு. அதாவது 1 to 4 இருக்கிற ஆர்டிகல்ஸில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. நவம்பர் 2000 கூட பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்லேருந்து ஈஸ்டர்ன் மத்திய பிரதேசம், உத்தராஞ்சல்லேருந்து நார்த் வெஸ்ட் உத்தரப்பிரதேசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்லேருந்து பீகார் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. ஒரிசா வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா அப்படின்னு வந்து ரீநேம் பண்ணாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2014 தெலுங்கானாவை வந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து தனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்லிமெண்ட்ஸ் நினச்சாங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்டை வந்து பிரிக்க முடியும். குடியரசுத் தலைவர் தலைமையில் வந்து ஸ்டேட் வந்து கண்டிப்பாக பிரிக்கப்படலாம். அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி மசோதா கண்டிப்பாக வந்து மாநில அரசுக்கு வந்து அனுப்புவாங்க. நம்ம பொறுத்துன்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நம்மளோட கொங்கு மண்டலம் பிரிக்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்துறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பற்றி உங்களுக்கு மறுபடியும் வந்து தகவல் கிடைச்சா அப்டேட் பண்ணுறேன்.